நடக்குதுன்னு. அதுக்கு காரணம் இந்த பாட்டு தான். நான் பாடிட்டே கறந்தேன்னு வச்சுக்கியா, அது சந்தோஷப்பட்டு என்ன ஒரு லிட்டர் எக்ஸ்ட்ராவே கறந்துரும். ஓஹோ ஐ சி. ஆமாவே, நான் கூட உங்க மாமா நினப்புல தான் பாட்டு பாடி கனவு கண்டுட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். மாமா நினப்பு எப்பவுமே தான் இருக்கு. ஓஹோ அப்படியா மேடம்? மாமா நினப்புல தான் எப்பவுமே இருக்கிய. உங்க மாமா நினப்புல தான் சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் அப்படித்தானே? வாவே கிண்டல் பண்ணாத. சரி, உங்க மாமா நீ எப்ப பார்க்க வர்றாங்களா? தெரியாது. என்னது தெரியாதுவே? உன்னை உங்க மாமா சர்ப்ரைஸா தானே பார்க்க வருவாவே, அதனால தான் உனக்கு தெரியல. வாவே உங்க பார்முக்கு பரவ பேர் வை. பாட்டுமா வேண்டாவே இரு. மூக்காயி நீ கல்யாணம் ஆகி பண்ண வரவு இந்த மாடு மாதிரியே நானும் ஏங்கி போயிடுவேன். நீ இல்லாம இந்த மாடுகளுக்கும் வருத்தம் எனக்கும் வருத்தம். நான் பான் மட்டும் பேசியேன்னு சொன்னேன்ல. ஏப்ப மூக்கி, அப்ப மாட்டுக்கிட்டே பான் மட்டும் பேசுவியோ? எப்படி சண்பகமே சண்பகமே அப்படின்னு பான்ல பாட்டு படிப்பியோ? இல்ல வேணாம், அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவேன். எப்படி வருவா? உனக்கு கல்யாணம் ஆன பிறகு நீ அங்கதானே இருக்கணும், அங்கதானே இருக்க சொல்லுவாவே. எப்படி அடிக்கடி வருவா? அத்தை வாட்டலுக்கு போயிருவாவே, எங்க மாமாவும் வேலையை பார்க்க போயிருவாவே. வீட்டுல எல்லாரும் வேலை பார்க்க பண்ண பிறகு நான் மட்டும் வத்தையில தானே இருப்பேன். அந்த மாதிரி நேரத்துல நான் இங்க வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போவேன். முக்கியமா செண்பகத்தை பார்க்க நான் கண்டிப்பா வருவேன். சாரி சாரி, இன்னைக்கு சாணி எல்லாம் அள்ளி வச்சாச்சா? வரட்டி தட்டலாமா? இப்ப வேண்டாம் சாமி, நாளைக்கு வரட்டி தட்டுவோம். சரிப்பா, பால் கறந்த பிறகு நீ ஃப்ரீயா தான் இருப்பியோ? ஆமா, சும்மா தான் இருக்க பாரு. ஏன் கேக்கா? சும்மா தான் பேசிட்டு இருக்கலாம் தான் கேட்டேன். இன்னும் ஒரு மாசத்துல நீ கல்யாணத்தை முடிச்சிட்டு ஓடிட போறா. அதுக்கு பிறகு புருஷ வீட்டுல வந்து இப்படி எல்லாம் பர்மிஷன் உன்னால கேட்க முடியாது. அது கோடீஸ்வரவியலோட வீடு. அதான் இப்பவே உன் கூட பேசலான்னு வந்திருக்கேன். இங்க பாருவே, இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன் கூட நான் பேசுவேன். சரியா? சரிங்க மேடம், பாப்போம். எப்ப மூக்கி, அதுக்கு பிறகு அந்த போன் கால் எதுவும் வந்துச்சா? இல்லவே, உங்க மாமா போன் மட்டும் பேசினாப்ல. அன்னைக்கு ராத்திரி பேசினாவில்ல, அவ்வளவுதான். சாரி சாரி. எப்ப பார்த்தாலும் உங்க மாமாவே போட்டியாவே, நீ 2 வார்த்தை போட்டுதான் பேசா. மாமா எப்ப ஃப்ரீயா இருப்பாவுன்னே தெரியல, அதனால பாடவே இல்ல. இனி பாடி. சரிப்பா, உங்க மாமா எப்பவுமே உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பாவ. நீ எப்படி அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியோ, அப்படியெல்லாம் உன்னையவே தான் நினைச்சிட்டு இருப்பாவ. ராணி ராணி ராணி, என்ன? நேத்து சம்மந்தி சொன்னாங்கல்ல போட்டோ ஷூட் பண்ணணும்னு, நாளைக்கு பிள்ளைய அனுப்பி விடுவோமா? என்ன விளையாடுறீங்களோ? நான் தான் நேத்தேவி கேட்கும் போதே சொல்லிட்டு வந்துட்டேல்ல, அதெல்லாம் முடியாது, நடக்காது. நீங்க எதுக்காக இப்ப தேவையில்லாம அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ராணி, மாப்பிள்ள ஆசைப்படியாராம், போட்டோ ஷூட் தானே பண்ணட்டுமே. ஒரு நாள் தானே போயிட்டு வரட்டும், நான் வேணா கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வரேன். ஒன்னும் தேவையில்ல. சரி ராணி, நான் வேணா போட்டோ எடுக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்து பிறகு கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் உங்களுக்கு இப்ப வேற வேலையே இல்லையோ? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ராணி, மாப்பிள்ள ஆசைப்படுறாரு ராணி, பிள்ளை கூட கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைக்காரு. நம்ம சம்மந்தி அம்மாவே ரொம்ப மாடர்னா திங்க் பண்றாங்க, நீயே என்ன ஓல்டு ஃபேஷனா இருக்கா? பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினா என்ன, பழக்கினா என்ன, அது நல்ல விஷயம் தானே. அப்பதானே 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரியும். இப்படி எல்லாத்துக்கும் தடை போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம் ராணி? போன் பேசக்கூடாதுன்னு தடை பண்ணிட்ட, அவிய அதை பொத்துக்கிட்டாவ. இப்போ இந்த சாதாரண போட்டோ ஷூட்டும் வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி என்ன பண்ண போறாங்க? ஒரு 10 போட்டோ எடுக்க போறாங்க, அவ்வளவுதானே. எடுத்துட்டு போட்டோம், நானே போய் கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரேன். வேண்டானா வேண்டாம், விடுங்க. நான் அவியிட்டே சொல்லிட்டேன், உங்களுக்கு என்ன இப்போ? நீ ஏன் ராணி இப்படி இருக்கா? நீ தானே அந்த மாப்பிள்ளைய பார்த்தா, அப்புறம் நீயே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு சொல்றா. இப்போ ஒரு போட்டோ ஷூட் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்ற. எதுக்காக இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணும்? எதுக்காக இப்படி பயப்படணும்? பேசாம கல்யாணத்தையே நிறுத்திரு. நான் இப்ப என்ன பயந்துட்டேன்? பொண்ணையும் மாப்பிள்ளையும் பேசக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ராணி? நீ பயப்படுறான்னு தானே அர்த்தம். அப்படின்னா அந்த பையன் நல்லவே இல்லைன்னு நினைக்கிறியோ? இங்க பாருங்க, உங்களோட தேவையில்லாத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு பிறகு என்ன வேணாலும் பேசிக்கிடட்டும், எங்கே வேணாலும் போயிடட்டும், எத்தனை ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கிடட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு நான் ஒரு வரமுறை வச்சிருக்கேன், அப்படிதான் அவிய இருக்கணும். ஏன் நம்ம கூட அப்படிதானே இருந்தோம்? அது அந்த காலம் ராணி. எந்த காலம்னு சொல்றியே? எத்தனை வருஷம் ஆயிட்டு அப்படி? ராணி, இப்போ வருஷத்துக்கு வருஷமே ட்ரெண்டிங்லாம் மாறிட்டு வருது. என்ன மாறிடுச்சு? பொண்ணு மாப்பிள்ளை கழுத்துல தாலி கட்டியாலோ?
இல்ல ராணி. எந்த காலத்திலயும் மாப்பிள்ளை தானே பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாரு. எதுவும் மாறிடல, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. சும்மா எங்கேயோ ஏதோ நடந்துச்சுங்கக்காக நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த வீட்டில் என் பிள்ளைக்கு இப்படிதான் நடக்கணும்னு நான் அப்படிதான் நடக்கணும்னு சொல்லுவேன். நீங்க தேவையில்லாம அந்த அம்மா கேட்டவொடனே வாக்கு கொடுத்துட்டு வராதங்க. போட்டோ ஷூட் கிடையாது, நடக்கவே நடக்காது. மாப்பிள்ள ஆசைப்படுறாரு ராணி. இங்க பாருங்க, கல்யாணம் முடிஞ்சாதான் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. தோல் கெட்டுற வரைக்கும் அது ராசாத்தியம்மா பிள்ளை தான். அப்போ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல வரியா? நான் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லல. நீங்களா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசாதங்க. நீ தானே ராணி இப்ப சொல்றா கல்யாணம் முடிஞ்சாதான் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு பல அர்த்தம் இருக்கு, உங்களால புரிஞ்சிக்க முடியாது. நான் ஒரு விஷயம் சொன்னா அப்படியான்னு கேட்டுட்டு இருங்க. முதல்ல எனக்கு தான் அந்த குடும்பம் பிடிக்கல, அந்த மாப்பிள்ளை பிடிக்கல. ஆனா எனக்கு கூட இப்ப மாப்பிள்ளைய பிடிக்க ஆரம்பிச்சுட்டு. அவரு நல்ல பையனாதான் இருக்காரு. ஆனா நீ நடந்துக்கிறது தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ராணி. எனக்கு என்னமோ நீ கல்யாணத்தை அன்னைக்கே கல்யாணத்தை நிறுத்திட்டு நம்ம பிள்ளைய வேற யாருக்கும் கட்டி வச்சிருவியோன்னு தோணுது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படி யோசிக்கிறீங்க? பிறகு நீ இப்படி பேசினா நான் வேற எப்படி நினைக்கிறது ராணி? நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன். ராணி என்னாச்சுமா? எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? அத்தை, மாப்பிள்ளை வீட்டுல போட்டோ ஷூட் பண்ணோன்னு கேட்காங்க. போட்டோ ஷூட்னா என்னது மருமவனே? அது கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணும் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நிச்சயத்துல எடுத்திருந்தேன் மருமவனே. அது இல்லத்த, வேற வேற லொகேஷன்ல போய் வித்தியாசமா ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுக்கிறது. என்கேஜ்மெண்ட்ல ஒரே இடத்துல தானே மேடையில போட்டோ எடுத்தாங்க. ஆனா இது அப்படி இருக்காது. இது வேற மாதிரி எடுப்பாங்க, வேற வேற லொகேஷன்ல எடுப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுல ஆசைப்படுறாங்க. முக்கியமா மாப்பிள்ளை ரொம்ப ஆசைப்படுறாராம். ஏன் நம்ம ஜெனிக்கும் கூட ஆசைதான். ஆனா ராணி தான் இதெல்லாம் வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்றா. மாப்பிள்ளை ஆசைப்படியாரு, வேண்டான்னு நம்ம சொல்ல முடியுமா? அத பத்தி தான் ராணி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ராணி போட்டோ தானம்மா, எடுத்துட்டு போட்டுமே. இதுல என்ன இருக்கு? மாப்பிள்ளை வீட்டுல ஆசைப்படியாவல்லம்மா, போட்டோ எடுத்துட்டு போட்டுமே. அந்த வீட்டுக்கு தானே நீ கட்டி கொடுக்க போறா. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி குறுக்கவே நிக்க கூடாதுமா, அது நல்லா இருக்காது. போட்டோ எடுத்துட்டு போட்டோம். அவியல எடுத்துக்கிட சொல்லு. ஏமா, உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாதுமா. நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ராணி, உங்க அம்மா அந்த காலத்து ஆளு, அவங்களே சரின்னு சொல்றாங்க. ஏன் எங்க அம்மா கிராமத்துல இருக்கவங்க, அவங்க கூட சரின்னு சொல்லுவாங்க. நீ ஏன் ராணி இவ்வளவு ஓல்டா யோசிக்கிறா? நீ ஏன் ஒத்துக்கிட மாட்டேங்க? இங்க பாருங்க, எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. அதுல என் பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு ஒரு வரமுறை வச்சிருக்கேன். இதனாலதான் அனு ஓடி போனவளை சேர்க்க மனசு இல்லாம இருக்கேன். ஜெனியாவது என் பேச்சை கேட்டு ஒழுங்கா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அத நீங்க கெடுத்துறாங்க. தேவையில்லாம அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு மண்டை ஆட்ட வேண்டாம். எனக்கு தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டே, உங்க வேலையை பாருங்க. மா 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 என்னப்பா கார்த்தி, சாப்பிடுறியா? சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டுமா. அந்த ஆன்ட்டி என்ன சொன்னாங்க நேத்து? எந்த ஆன்ட்டிப்பா? ஜெனியோட அம்மா தான். என்ன சொன்னாங்க? போட்டோ ஷூட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? நான் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிருட்டுமா? இல்லப்பா, அவ வேண்டான்னு சொல்லியா? வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? நான் உங்ககிட்ட என்னமா சொன்னேன்? கார்த்தி, அதான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். இதுல எடுத்து சொல்ல என்னமா இருக்கு? இல்லப்பா, இப்பதானே நிச்சயத்துல எல்லாம் போட்டோ எடுத்தாங்க. எதுக்கு அதுக்குள்ள போட்டோ ஷூட்லாம் பண்ணணும்னு கேட்டாங்க ராணி. அதான் நான் சொன்னேன், இப்ப எல்லாரும் அப்படிதான் பண்ணியாவ. என் மகனும் ஆசைப்படியா போட்டோ ஷூட் பண்றதுலாம் ஒரு தப்பு இல்ல. அதனால ஒரு 10 போட்டோ தானே எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னேன். அவ முடியாதுன்னு தான் சொன்னா. ஆனா செடியோட அப்பா இருக்காவல்ல, அவியே நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டாவ. பண்ணட்டும், அதெல்லாம் நல்லதுதான், நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க அப்படின்னு சொன்னாவ. ராணி தான் தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப கடைசியில என்னதாமா சொன்னாங்க? ராணி முடியாதுன்னு சொன்னா. ஆனா ஜெனியோட அப்பா போட்டோ ஷூட் தானே பண்ணட்டும்னு சொன்னாவ. அப்ப நான் ஏற்பாடுலாம் பண்ணட்டுமா? இல்லப்பா, நல்லா வீட்ல போய் யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போயிருக்காவ. இதுல யோசிச்சு முடிவு பண்றதுக்கு என்னமா இருக்கு? எஸ் ஆர் நோ, ரெண்டுல ஒரு பதில். அவங்க நோன்னு சொன்னாங்க, நீங்க கல்யாணத்துக்கு நோன்னு சொல்லிருங்க. அவங்க எஸ்ன்னு சொன்னா மட்டும் தான் இந்த கல்யாணம் நடக்கும். கார்த்தி, அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. உங்க 2 பேருக்கும் நிச்சயம் முடிஞ்சிட்டு இப்ப போயிட்டு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளை எவ்வளவு வேதனைப்படுவா. நீ பேசாம இருக்கிறது நினைச்சே அவ கஷ்டப்படியா. கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா அவ இன்னும் வருத்தப்படுவாப்பா. ஓ வாய்னால கல்யாணம் வேண்டான்னு நீ சொல்லக்கூடாது. அப்போ அவங்க சொன்னா பரவாயில்லையா? யாருக்கனவே ஒரு கல்யாணம் எப்படி நின்னுச்சு? நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டு போனா அவ. உங்களுக்கு ஞாபகம் இல்லையாமா? அது அவ அப்படி. இந்த பிள்ளை நல்ல பிள்ளைப்பா. உன் மேல உசுரே வச்சிருக்கா. நேத்து துணி எடுக்க கூட 2 பேரும் போங்கன்னு சொன்னோட பின்னாடி ஓடி வந்த பார்த்தல்ல, அப்படியே அம்மாட்ட கூட சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு நீ பிடிக்க ஆரம்பிச்சிட்டுப்பா அந்த பிள்ளைக்கு. இப்ப கல்யாணம் வேண்டாம் அது இது நீ சொல்ல
போட்டோ ஷூட் நடக்காது அப்படிதானே? இல்ல பாவிய யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காவ. யோசிச்சு நல்ல முடிவா சொல்லட்டுமே, கொஞ்சம் காத்திருப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த அண்ணன் எப்படியோ நல்ல முடிவா தான் சொல்லுவாவன்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்படிலாம் தெரியலம்மா. அவங்க நம்மள ஜோக்கர் மாதிரி பாக்குறாங்க. எந்த விஷயத்துலயும் நம்ம நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது. அவங்க நினைக்கிறது மட்டும்தான் நடக்குது. நம்மள ரொம்ப டம்மியா பாக்குற மாதிரி இருக்குமா. நான் அந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள, என்னைய கூட அவங்க மதிக்க மாட்டாங்க. நீங்க அந்த வீட்டு சம்பந்தி, உங்களை சுத்தமா மதிக்க மாட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலமா. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வேற பொண்ணு பாருங்க. அப்ப கூட நம்ம நினைச்சபடி எல்லாத்தையும் செய்யலாம். இவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. கார்த்தி, இவ்வளவு தூரம் வந்த பிறகு நம்ம நிறுத்தணும்னு சொல்லக்கூடாதுப்பா. கல்யாணம் நடக்கட்டும். கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான் அவ ஆட்டம். அதுக்கு பிறகு அவ என்னெல்லாம் செஞ்சாலும் அதை நம்ம அவளுக்கு திருப்பி செய்வோம். என்னமா சொல்றீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி தான் இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் இருக்காதுப்பா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் அவ பேச்ச நம்ம கேட்கணும். கல்யாணம் முடிஞ்சிட்டுனா நம்ம பேச்சதான் அவ கேட்கணும். கேக்குற மாதிரி நான் பண்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறதா அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ ஷூட் நடந்தே ஆகணும். நான் ஏற்பாடுலாம் பண்றேன். 2 நாள்ல போட்டோ ஷூட்னு சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வாயாம போன் பண்ணி கேட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குமா கார்த்தி? அவியலே யோசிச்சுட்டு சொல்லி அவளான்னு பாப்போம். இல்லனா அம்மா பேரவும் போன் பண்ணி கேட்க. நம்மளே வாயாம பேசணும்னு வச்சுக்கியா மதிக்கவே மாட்டாவே. இப்ப மட்டும் என்ன நம்மள மதிக்கிறாங்களோ? எப்பவுமே மதிக்கிறது இல்லம்மா. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியுதுப்பா, எனக்கு எல்லாரும் பண்றது நல்லா புரியுது. புரியாம எதுவும் இல்ல. நான் பாத்துக்கிட்டே சொல்லியெல்லாம் நீ கவலைப்படாம இரு. சரிம்மா. ஆனா 2 நாள் தான் டைம். அவங்க கிட்ட எப்படியாவது சொல்லிருங்க. சரிப்பா, நான் பாத்துக்கிட்டே நீ போ. நேத்தே சொல்லிட்டு வந்துட்டேன், சீக்கிரமா கலந்து பேசிட்டு சொல்லுங்கன்னு. இன்னும் ஒரு போன் மட்டும் சொல்லணும்னு யாருக்குமே நினைப்பில்லையே. அந்த ராணி தான் அப்படி இருக்கானா, அந்த அண்ணனும் அப்படி இருக்காவ. அவர் என்ன பண்ணுவாரு, இத்தனை வருஷமா பொண்டாட்டி பேச்ச கேட்டே வாழ்ந்துட்டாரு. ஏத்து பேசுனா வீட்டுல அடி உழும். நம்மளே அவ அடிக்கிற மாதிரி தானே பாக்கா. அந்த மனுஷனை மட்டும் என்ன அடிக்க மாட்டாளோ? அவரையும் அடிப்பான்னு தான் நினைக்கேன். அந்த அடிக்கு பயந்துட்டா அவரும் வாயை திறக்க மாட்டேங்காரு. போட்டோ ஷூட்னா என்ன, சாதாரணமா ஒரு போட்டோ எடுக்குது. இதுக்கு கூட அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவன் நாளைக்கு மர்மமே இருக்காவ, மொவ இந்த வீட்டுல இருக்கான்னு என்ன செஞ்சிருவா அப்படி? இவன் வேற போட்டோ ஷூட் நடக்கலன்னா கல்யாணம் நடக்காதுன்னு வேற சொல்லிட்டு போறான். இப்ப எனக்கு தான் என்ன செய்யனே புரியல.